இல்லை அது ஒன்று அது இயல்பாக நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம், அதாவது இது தப்பு இதெல்லாம் இல்லை இது ஆமாம், அதாவது இது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இதை சொன்னாதான் இதை இப்படி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் இது கடைசியில் நீ ஜெயிலுக்கு போகடா, நீ 4 சிகரெட்டோ 5 சிகரெட்டோ நீ ஜெயிலுக்கு போயிட கட்டாயம் நடக்கும், உங்கள் குடும்பம் அழியுங்கிறத காமிச்சிடுறோம்ல. அப்போ அதுதான் அதோடைய நடக்காத ஒன்று காமிக்கலையே. இப்போ டெய்லி நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இல்லை சார், கரெக்டு சார். 100 ஐட்டம் இருக்குது சார். நம்ம 100 ஐட்டம் 100 ஐட்டம் இருக்குது சார். அதாவது இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. நான் பார்த்தேன், அதை சொல்கிறேன். நீங்கள் போலீஸ் ஹிஸ்ட்ரி கேட்டீங்க, பார்க்காத கிடையாதுன்னு கேஸ் பாருங்க சார். அதான் இல்லை சார், நான் கடைசி இல்லை சார், நம்ம எது முக்கியமாக இதை பண்ணியிருக்கோம். நம்ம கடைசியில் என்ன சொல்கிறோம் சார்? இப்போ அது வந்து சினிமேட்டிக் சார். இப்போ என்ன நான் சொல்கிறது கேளுங்க சார். பசங்களுக்கு பயம் வரணும் இல்லையா? நமக்கு கஞ்சா அடிச்சது எல்லாமே நமக்கு வரணும், பசங்களுக்கு ஒரு பயம் வரணும் இல்லையா? இங்கே பாருங்களேன், இது வந்து இயல்பான கதையில் வர்றப்ப ஒரு முடிவு அவனை ஜெயிலில் போட முடியாது. ஆனால் இது ஒரு படிப்பினையாக இருக்கணும் அப்படின்னா அவனை ஜெயிலில் போட்டு நம்ம தண்டிக்கலை. என்ன பண்ணுறோம், அதை வந்து நீ போய் சொல்லுடான்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து அந்த விலங்குங்கிறது எப்படின்னா, ஒரு பார்க்குறவங்களுக்கு நமக்கே பயமாக இருக்கிறப்ப ஒரு பசங்க பார்த்து பயந்து ஐயோ செய்யக்கூடாதுன்னு தோணுங்கிற இட்ஸ் அ கிளைமேக்ஸ், அவ்வளோதான் சார். அதுதான் சார். இல்லை ஜெயிலில் போடலை, ஜெயில் இல்லை. அதான் சார். இல்லை சார், ஜட்ஜி நினச்சா கொடுக்கலாம் சார். ஜெயில் இல்லை சார். சரி, சரி சார். எபவ் 18 அவங்க. இல்லை சார், எபவ் 18 இல்லை சார். சார் 17 வயசுல சார் முடிஞ்சிருச்சு. இல்லை 18 வயசு தாண்டிய வேண்டாம். 17 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சார் இது பாருங்க, அதெல்லாம் இயல்பு சார். இது என்னுடைய டைரக்டருக்காக நான் அதை என்ன செய்யறதோ ஒரு முடிவு கொடுத்துருக்கேன் சார். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம் பண்ணியிருக்கலாம்னு 1000 கருத்து இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் கேட்குறேன் சார். ஒரு நிமிஷம் ஒரு என்னன்னா, நம்ம ஒரு முடிவு சொல்கிறோம், இதை பார்த்தா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு தெரிய வர்றதுக்கான ஒரு முடிவை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா முடிவுலையும் 2 கருத்துக்கள் இருக்குது. இதை செய்யலாமா, சரி தூக்கு கொடுத்துருந்தா அப்போ தூக்கு கொடுக்கலாமான்னு அதுக்கு ஒன்று இருக்குது. வாழ வைக்கலாமான்னு அது இப்படிங்க வாழ வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஜெயிலுக்கு போனால் எப்படிங்க ஜெயிலுக்கு போடுறதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே 2 கருத்துக்கள் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுலேயும் ஒரு கருத்து இருக்குது. சார் என்னோட ஃப்ரெண்டு செல்விங்கிறது என் ஃப்ரெண்டுடைய அம்மா சார். அந்த பையன் தான் செத்து போனான் சார். அவங்களுக்கு தெரியாது சார். எங்கள் வீட்டில் ஒரு பொடி இருந்தால் எங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது சார். உங்கள் வீட்டில் எப்படி சார் தெரியும்? உங்கள் வீடு ஒய்ஃப் கொஞ்சம் தெரியாது சார். கஞ்சி அடிக்கிறப்ப ஸ்மெல் வரும், அடிச்சா உங்களுக்கு ஸ்மெல் வராது. இங்கே பாருங்க சார், அதாவது கேள்வி கேட்கணும் கேட்காதீங்க. ஏங்க எனக்கு எத்தனை கூலி போட்டு பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா? எங்ககிட்ட கேமரா ஆதாரம் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் ஷூட் பண்ணோம். அவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கூலி கொடுத்துருக்கான். 2 நாள் ஃபாலோ பண்ணிக்காங்க. அந்த பிரின்சிபல் வந்துட்டு கேமரா CCTVயில். அதுக்கப்புறம் என்னடா கொடுக்குறாங்க ஃபாலோ பண்ணால் கூலி ஒன்றுமே தெரியல சார். போட்டுட்டு கிளாஸ் இப்போ இந்த பசங்களோட இது இந்த கிளாஸில் இருக்கிற நீங்களும் கொஞ்சம் ஓல்டு ஸ்கூலாக இருக்கீங்க. இப்போ ஜென்சியில் போய் பாருங்க சார். அது ஒரு சில கருத்து சரி நீங்கள் கேட்பீங்க. அதை கேட்டு வாங்குறப்ப டே அது கடைசியில் நம்ம ஜெயிலுக்கு சரி அதை நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலுக்கு போகிறத சொல்கிறேன்னு அதை பார்க்க மாட்டீங்க சார். நீங்கள் பெரிய பெரிய ஹீரோவில் கஞ்சா அடிச்சு கொலை பண்ணுறாங்களே சார். இல்லை பசங்களுக்கு இதெல்லாம் இருக்கு சார், பயப்படணும். சரி சரி சார் சார் சரி இது படம் வேணாம் எடுக்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். சரி எதை எடுத்துருக்கா, எதை மட்டும் எடுத்தால் நல்லா இருக்கும் சார். சரி நீங்க ஒண்ணுமே தெரியாம வீட்டுல இருப்பீங்க, எல்லா குடும்பத்திலையும் 10 பேர் யார் இல்லைன்னு சொல்ல முடியும். சரி நீங்க கொலை பண்றவங்க நமக்கு யாருமே இல்லாதனால கொலை நடக்காம இருக்கா? சரி ஒரு கொலை நடந்தா பரவாயில்லையா சார்? சார் உங்க வீட்டுல ஒரு 16 வயசுல உங்க பையனோ பேரனோ இப்படி பண்ணுனா நீங்க இப்படி வந்து பேசுவீங்களா? சரி சார், அதுல சில தவறு பட் என் பையனுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போயிட்டு அந்த 10 லிஸ்ட் இதெல்லாம் அடிக்கிறான்டா. பப்ளிக் ஏன் கூட யார் டவுட் பண்ணா கூட ரீஹாப் சென்டர் கூட்டிட்டு போறேன். நீங்க கேள்விலாம் கேளுங்க. நாங்க ஏன் சார் போறோம்? இப்போ என்கிட்ட கேக்குறீங்கல்ல, வந்து யூஏ கொடுத்துருக்கோம். உங்களை
சார் ஒரு படத்தை காமிக்கிறது யூஏ தான் கம்பேர் பண்ணி யூ கொடுக்கல நமக்கு வந்துட்டு வித் அடல் தான் பார்க்குறாங்க படத்தை வந்துட்டு. நல்ல படம் போய் காமிக்கிறீங்க படம் கொடுத்தீங்க. சரி சார், ஒரு நல்ல விஷயத்தையும் காமிக்கிறோம் சார். நான் சார் எங்கேயாவது சார் உலகம் ஃபுல்லாக நடக்குது சார். இங்கே என்னமோ தமிழ்நாட்டில் மட்டும் கஞ்சா கிடையாது சார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மோடி, சாரி எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. இது ஆட்சியை பற்றியான கதை கிடையாது. நாங்கள் எடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஆட்சி இருந்துச்சு, இப்போ தாவேக்கா. அதனால் வந்து எங்களோட விஷயம் நான் என்ன சொல்கிறேன், கடைசியில் உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இதை தடுப்பதற்கு முடிவு எடுக்க வேண்டும்னு சொல்கிறோமே தவிர தாவேக்கா கீவேக்காலாம் எனக்கு தெரியாது சார். என்ன ஆமாம் படம் பண்றீங்க, அந்த படம் பண்ணும்போது படம் பார்த்தவங்க நீங்க சொல்றீங்க படம் பார்த்து நின்னுவான்றீங்க. படம் பார்த்தவங்க அந்த படம் பார்த்தவங்க குடிக்காம நிப்பாட்டாங்களா? இல்ல சரி சார், அரசாங்கம் பழைய படம் அப்பா வேணாம் பண்ற படத்தை எல்லா கேன்சர் இன்ஸ்டிடியூட்லயும் போட்டு அதை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். அவரோட பழைய படம் ஆல்கஹால் படம் சார், இங்க பாருங்களேன் சார், ஆல்கஹால் படத்தை பார்த்து திருந்தினவங்க ரெக்கார்டு இருக்கு சார். ஒரு மயிலாப்பூர்லேருந்து ஒருத்தர் பேசினார் சார். அவர் என்ன சொல்கிறாரு, சார் என் பொண்ணு 15 வருஷமாக என் கூட பேசலை சார், என்னை ஒரு குடிகாரன் தான் நினச்சிருந்தாரு. நேற்று அந்த படத்தை நான் ஜிடிகே இன்ஸ்டியூட்டில் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு பேசினாண்டார். இதுக்காக நான் நீங்கள் கேட்டது இது வரைக்கும் நான் சொல்லலை. ஒன்று நடக்கும் சார். நான் என்ன சார் நல்லா படிக்கணும்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்டதெல்லாம் பார்த்து நல்லா படிச்சுட்டாங்களா? திருடக்கூடாதுன்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்டதெல்லாம் திருடலாமான்னா என்ன சார்? நம்ம இதுக்கு என்ன சார் பதில்? வராது. அந்த படம் அவர் இன்வெஸ்ட் பண்ண, அந்த படம் நான் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். என்னோட சோசியல் சார் இல்லை, அவர் கேட்குற கேள்வி கரெக்டு. ஒருவேளை என்ன சார் இப்போ இது சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு காசு வரும் போல இருக்குது. எனக்கு ஒரு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது சார். இன்றைக்கி நைட் நான் இருப்பேன், உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியாது சார். அதனால் பணம் வருதோ வரலையோ நான் என்னுடைய டியூட்டியை ஒரு சினிமாக்காரனாக நான் பண்ணி தான் சார் ஆகணும். அதில் நான் போனாலும் போயிட்டு போக வேண்டியதுதானே சார். என்ன சார் நான் பண்ண முடியும் சார்? தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவால் இன்றைக்கி பல கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் புழங்கிக்கிட்டு இருக்கு. கஞ்சாவை பற்றி பேசினாவே கொலை பண்ணுறாங்க, ஆளே அட்ரஸ் இல்லாத அடிச்சிடுறாங்க. இந்த படத்தை நீங்கள் துணிச்சலாக கஞ்சாவுக்கு எதிராக எடுத்துருக்கீங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் வந்தால் அப்படி சமாளிப்பீங்களா? வந்தால் நிற்க வேண்டியதா, வாங்கடா குத்துக்கடான வேண்டியது, என்னத்தை பண்ண முடியும்? என்ன சார், இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கலாம் சார். அதனால் இது வந்து நம்ம யாரையும் சொல்லலை. இது உலகத்துடைய பிரச்சனை. கஞ்சா விற்கிறவருடைய பையனுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம சொல்லுவோம். அதனால் நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் தாங்கிக்க வேண்டியது தான் சார். தெரியாது சார். ஏன் அதாவது சரி, அதாவது சார் இந்த போதை எல்லாருக்கும் டவுட் இருக்குது சார். நான் வந்து சினிமா தான் சார் எடுக்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ நாள் எடுக்கிறோம், அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருதான்ற உங்கள் கேள்வியெல்லாம் சரி தான் சார். அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போகிறேன். அதாவது டாக்குமெண்ட்ரி அது என்னென்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்காக தான் நான் ஒன்று பண்ணேன். என்னென்னா பாருங்கள், அவங்க அம்மா கேட்குறாங்க, பையன் ஏன்டா இப்படி இருக்கானு உனக்கு அப்பா சொல்கிறாரு. அவன் என்னம்மா இப்போ போய் நான் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் இப்போ அப்படின்றப்ப குடும்பத்தில் நமக்கும் ஒரு அவேர்னஸ்ஸு. அந்த பொண்ணு சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் தனியாக ரூமில் இவங்க ஃபஸ்ட்டு ட்ரக் ஆரம்பிச்சப்போயே அவங்க ஐசோலேட் பண்ணிக்குவாங்க சார். என்ன தனியாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார், ஒவ்வொரு குழந்தைங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கான், கதவை சாத்திட்டு தான் சார் எங்கள் வீட்டில் கூட உள்ளே இருக்கான். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது சார். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் சார். எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது சார். என்னுடைய கருத்து இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதில் 1-2 வந்து சினிமாக்காக சில விஷயங்கள் பண்ணுறமே ஒழிய இது ஒரு டீட்டெயிலாக 5 மணி நேரம் பண்ணுற கதை சார். சினிமாக்காக இல்லை, உண்மையான நடந்த கதையை சினிமாக்காக சொல்கிறப்ப இல்லை சார், அது அடுத்த படம் வரும். கொஞ்சம் இருங்க, அது இல்லை சார். இது வந்து சார் இப்போ எல்லாம் திருடுறாங்க சார். நீ வீட்டை பூட்டிட்டா திருட மாட்டாங்க. இது என்னோடைய வெர்ஷன் என்ன சார். இதுக்கே 2 மணி நேரத்துக்கு 3 வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாம் தொங்கி எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி ஆகிப்போச்சு. அந்த வரைக்கும் வந்துருச்சு இது. அப்போ நான் இந்த கதையை எடுத்திருக்கேன். நீங்கள் சொல்கிற கதை அடுத்த, ஏன்னா நமக்கு 2 மணி நேரத்தில் என்ன சார் சொல்ல முடியும், அதை சொல்லிட்டு இருக்கேன். அதில் போனால் இன்னும் நான் டீட்டெயிலாக போகணும், யார் எதுக்குன்னு. நீங்கள் இப்போ சார் கேட்டால அது மாதிரி அது வந்து இன்னும் ஒரு சீரியஸ், அது எனக்கு தெரியும். ஆனால் யார் விற்கிறா, என்ன பண்ணுற, உலகமே எல்லாம் நம்ம ஆட்களை விற்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்கள் பாயிண்ட் ஆஃப் சார், நான் சொசைட்டி சார். ஏன் இப்போ ஒருத்தர் சார் எனக்கு தெரியும் பார்க்க விற்கிறார்ல சார், நான் ஒன்றும் செய்யலையே, நான் போய் அவரை ஒன்றும் சண்டை போடலையே. நாங்கள் விற்கிறாங்க, நீங்கள் கேட்கக்கூடாது. போலீஸ் இல்லை 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 சார் 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 அப்படி இல்லை சார் மனிதர்கள் சார். அதாவது என்னை சார்ந்த
இல்லை 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 அப்படிலாம் கிடையாது. எல்லாம் என்னை சார்ந்த மனிதர்கள். அதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குது. எப்படி செத்தவனால எனக்கு பொறுப்பு இருக்கோ, வித்தவனுக்கு நான் தான் பொறுப்பு. வித்தவனுடைய அப்பா தான் நம்மள மாதிரி தான். அதனால் வந்து இது எல்லாத்தையும் நம்ம இது இல்லைன்னா விற்க போகிறதில்ல. அதனால் வந்து இதில் நேர்மையும் ஒழுக்கத்தையும் பாராட்டணும். இது கஞ்சா அடிக்கிற ஒரு படத்தை எடுத்து அதில் வைக்கணும்னா நிறைய சீன் வைக்கலாம் சினிமாவுக்காக. மெயினாக கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு பெண்களை பற்றி ஒரு மோகம் இருக்கும். அதெல்லாம் வைக்கல. நேர்மையையும் அந்த ஒழுக்கத்தையும் வந்து நான் பாராட்டுறேன். உண்மையாக ஒரு நல்ல படம் எடுத்துருக்கீங்க. அதில் பல துறைகளை கட்டாயம் நீங்கள் சொல்லலாம் சார். ஏன்னா நான் வந்து வேறு எந்த காரணத்துக்காகவும் நான் எடுக்கலை. என்னோட 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட நான் சினிமாவில் சம்பாதிக்க கிடையாது. நான் வந்து சினிமாவுக்காக ஏதோ நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருக்கலாம். இல்லை, நிறைகள் இருந்தால் பாராட்டுங்க, குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சார். சினிமாக்காரங்க அதை தான் முதல்ல வைப்பாங்க. நீங்கள் அதான் எங்கள் டீம் டிஸ்கஷன் சொன்னாங்க. இந்த படம் வெற்றி பெறும் சார். முதற்கனல் படத்துக்கு என்ன டைட்டில்? முதற்கனல் வச்சிருக்காங்க. முதல் கனல்னா முதல் ஃபயர் சார். நெருப்பு வைக்கிறாங்க. ஒரு பையன் வந்து அப்படி பொருத்தி வைக்கிறப்ப அந்த முதல் கனல், அந்த நெருப்பு வந்து அவனோட வாழ்க்கையே கெடுக்குதுன்றது. தேங்க்யூ. நன்றி சொல்லணுமா?